டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் இந்தியா விரைவில் பொருளாதார வலிமை பெற்ற 3வது நாடாக மாறும். கானா நாட்டில் உரையாற்றிய பிரதமர் பெருமிதம். செந்தில் பாலாஜிக்கு புதிய சிக்கல். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக வழக்கு பதிவு செய்வது குறித்து ஒரு வாரத்தில் முடிவு செய்யப்படும் என்று தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தகவல். ராஜ்யசபா சீட் கொடுக்காததால் அதிருப்தியில் இருந்த ஜெயக்குமார் மீண்டும் களத்தில் இறங்கினார். அஜித்குமார் லாக்அப் மரணம் தொடர்பாக நீதிபதி சுந்தரலால் சுரேஷ் இன்று 2வது நாளாக விசாரணை. நயன்தாரா பழனியில் சுவாமி தரிசனம். கணவர் குழந்தைகளுடன் பழனி ஆண்டவனை தரிசித்தார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் ஜனநாயகம் என்பது கட்டமைப்பு அல்ல, கலாச்சாரம் என்று கானா நாட்டில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதார வலிமை பெற்ற நாடாக மாறும் என்று அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு சவால்களையும் கானா நாட்டு மக்கள் கண்ணியத்துடன் எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் பாராட்டுக்களை தெரிவித்தார். முன்னதாக கானா நாட்டில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு வசிக்கும் இந்திய மக்களும் பிரதமரை மகிழ்ச்சியுடன் வரவேற்று கலந்துரையாடினர். டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய அனுமதி வழங்குவது குறித்து இன்னும் ஒரு வாரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக ஒரு வாரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதனால் செந்தில் பாலாஜிக்கு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காவல் விசாரணையின் போது அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீதிபதி சுந்தரலால் சுரேஷ் இன்று 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டார். அஜித்குமாரின் தாயாரிடம் அவர் விசாரணை நடத்தினார். மேலும் அஜித்குமார் சகோதரனிடம் சம்பவம் குறித்து நீதிபதி கேட்டறிந்தார். காவல்துறை விசாரணையின் போது அஜித்குமார் மரணமடைந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. அஜித்குமாரை விசாரணையின் போது போலீசார் தாக்குதலில் லாக்அப் மரணம் ஏற்பட்டது தொடர்பாக அடுத்தடுத்து மாறுபட்ட தகவல்கள் வெளியாகி வருகின்றன. போலீஸ் விசாரணையின் போது அஜித்குமாரை தாக்கப்பட்டதை வீடியோ எடுத்த சதீஸ்வரன் மீது தற்பொழுது புதிய புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சதீஸ்வரன் அஜித்குமாரை தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த தகவலை சதீஸ்வரன் மறுத்துள்ளார். மனசாட்சிப்படி நடந்து கொண்டதாக அவர் கூறியுள்ளார். அஜித்குமார் வழக்கில் சதீஸ்வரன் முக்கிய சாட்சியாக விளங்குகிறார். ராஜ்யசபா சீட் வழங்காததால் அதிருப்தியில் இருந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீண்டும் களத்தில் இறங்கியுள்ளார். வழக்கமாக அதிமுக இபிஎஸ் மீதான குற்றச்சாட்டுக்கு உடனுக்குடன் ஆஜராகி வந்த ஜெயக்குமார் சிறிது நாட்களில் சைலண்ட் மோடில் இருந்தார். தலைமை அவரிடம் பேசியதாக கூறப்படும் நிலையில் மீண்டும் ஆக்டிவாகி திமுக அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகிறார். ஏழை எளிய நடுத்தர மக்களின் அவசர தேவையில் முதலிடம் பிடித்து விடுகிறது நகை. இதற்காக அவர்கள் வங்கி மற்றும் அடகு கடைகளின் படிக்கட்டுகளை ஏறுகிறார்கள். இந்த நிலையில் எங்கும் செல்லாமல் உடனடியாக நகைக்கடனை பெறும் வகையில் பரமக்குடியில் புதிய ஏடிஎம் அமைக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் வைக்கப்பட்டுள்ள இந்த ஏடிஎம்மில் 10 நிமிடம் முதல் 12 நிமிடங்களில் கடன் வழங்கப்படுகிறது. அந்த வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் நகைக்கடன் வழங்கப்படுகிறது. 1.6 கோடி அமெரிக்கர்கள் அபாயத்தில் உள்ளதாக அந்நாட்டின் முன்னாள் அதிபர் ஒபாமா குற்றம் சாட்டியுள்ளார். 2வது முறையாக அதிபர் பொறுப்பேற்றதிலிருந்து அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். இதனால் மக்கள் பெரும் அதிருப்தியில் உள்ளனர். இந்த நிலையில் வரி குறைப்பு மற்றும் செலவு மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்க தங்கள் பிரதிநிதிகளை வலியுறுத்துமாறு அமெரிக்க மக்களை ஒபாமா கேட்டுக் கொண்டுள்ளார். ஏனென்றால் இந்த மசோதா இதன் மூலம் மருத்துவ நிதி குறையும் என்றும் அவர் கூறியுள்ளார். பொதுவாக 1.6 கோடி அமெரிக்கர்கள் அபாயத்தில் உள்ளதாகவும் ஒபாமா கூறியுள்ளார். கோவிட் தடுப்பூசி ஊசியால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று சீரம் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. அண்மையில் இதே கருத்தை ICMR எய்ம்ஸ் தெரிவித்திருந்தன. கொரோனா தடுப்பூசியால் மாரடைப்பு ஏற்படுவதாக புகார் எழுந்தது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவும் இதுகுறித்து ஐயப்பாட்டினை எழுப்பியிருந்தார். ஆனால் இதை திட்டவட்டமாக ICMR நிறுவனம் ஏற்கனவே மறுத்திருந்தது. மரபணு மாற்றம் கண்டுபிடிக்க முடியாத சில குறைபாடுகள்தான் இளம் மரணத்திற்கு காரணம் என்றும் விளக்கமளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கோவிட் தடுப்பூசியால் எந்த பாதிப்பும் இல்லை என்று சீரம் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது.
சமந்தா தனது மொபைல் போனை 3 நாட்கள் சுவிட்ச் ஆஃப் செய்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் போனது. இந்த நிலையில் தனது செல்போனை வேண்டுமென்றே 3 நாட்கள் சுவிட்ச் ஆஃப் செய்ததாகவும், எனது முன்னேற்றத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் செல்போன் எவ்வளவு தடையாக இருக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொண்டதாகவும் சமந்தா தெரிவித்துள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டி கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.